Hi everyone. ஸோ நான் உங்கள் சத்யா பெஞ்ச் ஃபார் பாலிடிக்ஸ் பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எம்எல்ஏ கேண்டிடேட் அவங்க ஆட்களை வச்சு ஃபீல்டில் பண்ணுற ஒர்க் வெர்சஸ் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் இல்லைன்னா ஒரு சுயேட்சை ஆட்கள் அவங்க ஆட்கள் பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி மூலியமாக ஃபீல்டில் பண்ணுற ஒர்க். இன்னைக்கு நம்ம பார்க்கறது காம்படிட்டர் அனாலிசிஸ், அதாவது எதிர்கட்சி ஆட்கள் களத்தில் பண்ணுற ஒர்க்குகளை எப்படி மானிட்டர் பண்றதுன்னு பத்தி. ஓகே, ஸோ நார்மலாவே ஒரு எம்எல்ஏ கட்சி நம்ம எதிர்கட்சி ஆட்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்கன்றதை நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம். ஸோ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டே தான் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் என்ன பண்ணணும்னா, ரெகுலரா அந்த எதிர்கட்சி ஆட்கள் பண்ற ஆக்டிவிட்டிஸ் ப்ராசஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணி அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற ஒரு கவுண்டர் அட்டாக், அதாவது இவங்க இந்த ஒர்க் பண்றாங்கன்னா நம்ம இந்த விட பெட்டர்மெண்டா எப்படி பண்றது. களத்தை பொறுத்த வரைக்கும் யார் அதிகமா உழைக்கிறாங்கன்றதை தாண்டி யாரு ஆழமா உழைக்கிறாங்க, மக்களுக்கிட்ட யாரு இந்த இந்த வார்த்தைகள் வாக்குறுதிகள் எடுத்துட்டு போய் சேர்க்கிறாங்க, மக்கள் கிட்ட இருந்து செல்வாக்குகள் யார் அதிகமா பெறுறாங்க. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா சில தொகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2000, 3000, 5000, 10,000 வாக்குகள்ல தோத்து போற ஆட்கள் பெட்டரா ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது இந்த வாட்டி இந்த எதிர்கட்சியா இருக்க ஆட்கள் ஆளுங்கட்சியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் எம்எல்ஏ பத்தி நான் பேசிட்டு இருக்கேங்க. ஸோ நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோட சேனலுக்குள்ள போட்டுருக்கேன். இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலுக்குள்ள போய் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம் ஒரு புது ஐடியாவோட. ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் சத்யா.